ஒரு நாளைக்கு அதிகபட்சமான நேரம் வீணா சிந்திக்கிறது. அதான் சிந்தனையினாலே வீணரானார்கள். 1வது அதிகாரத்தின் 21வது சிந்தனையினால் வீணர். நீங்கள் வீணராக வேண்டுமையானால் ஏதாவது ஒரு உலக காரியத்தை மையில ஏற்றி வச்சுட்டு சிந்திக்க வச்சுக்கலாம். நீங்க எங்க மிஸ் பண்ணீங்க கவனமா சொல்றேன் கேட்டுங்க. நீங்க சிந்திக்கிற காரியம் ஆவியானவரால் வந்ததா அல்லது அசுத்தாவியால் வந்ததா இது தியானிக்கணும், புரிஞ்சுக்கணும். நீங்க எங்க மிஸ் பண்ணீங்க மறுபடியும் சொல்றேன். அந்த சிந்திக்கிற காரியம் நீங்க தான் சிந்திக்கிறத நினைச்சுக்கிறீங்க. நான் தானே சிந்திச்சுட்டு இருக்கிறேன். இல்ல நீங்க சிந்திக்க வைக்கப்படுகிறீர்கள், சிந்திக்க தூண்டப்படுகிறீர்கள், சிந்திக்க உங்களை பிசாசான இயக்குகிறான். தேவனுடைய காரியத்தை குறித்துள்ள சிந்தனைகளை வேற எதை குறித்து சிந்தித்தாலும் அது உங்களை வீணராக்கும். அதனால வனாந்திரத்துல தேவன் வேறு எதையும் சிந்திக்க வைக்கல. ஆமென். புரியுதவங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் அது. உனக்கு சாப்பாட்டை பற்றி சிந்திக்கிறியா, நான் சாப்பாடு நான் கொடுக்குறேன். தண்ணீரை பற்றி சிந்திக்கிற தண்ணீர் நான் கொடுக்குறேன். ஆமென். ஹல்லேலூயா. வஸ்திரத்தை பற்றி சிந்திக்கிற வஸ்திரம் பழையதாகாது, உனக்கு விரிவடைஞ்சிட்டே போகும். செருப்பு பற்றி சிந்திக்கிற செருப்பும் பழசாகாது. உனக்கு தங்குவதற்கு நிழல் வேணுமா, நானே மேகஸ்தம்பமாக இருக்கிறேன். ஆமென். ஏதோ வெளிச்சமா சிந்திக்காத, நானே அக்கினி ஸ்தம்பமாக உனக்கு இருக்கிறேன். எவ்ரிதிங் ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே தேவன். ஆமென். அப்ப அவங்க எதை பத்தி தான் சிந்திக்க வேண்டி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த நேரத்திலையும் காளையை பத்தி சிந்தித்தாங்க. ஆமென். வெள்ளரிக்காய் சிந்தித்தாங்க, அப்படித்தானே. சாப்பாடை பத்தி சிந்திச்சாங்க. விட்டார் ஆண்டவர், என்ன செய்தார் சொல்லுங்க, கொடுத்து அழித்தார். அப்படித்தானே. புதிய ஏற்பாடு அப்படி ஒன்றுன்னு நீங்க சிந்திச்சீங்க என்ன ஆகும்? புதிய ஏற்பாடு சிந்திச்சா என்ன ஆகும்? அப்படி அதே போல வஸ்திரத்தை பற்றி சிந்தனை, பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி சிந்தனை, திங்கிறதை பற்றி சிந்தனை, வீட்டை பற்றி சிந்தனை. ஒரு ஊழியக்காரர் இருக்கலாமா?